அப்போது அந்த மனுஷர், நான் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது, முடியாது என்றாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த தானியேலை நாம் ஒரே ஒரு விஷயத்துலதான் குற்றப்படுத்த முடியும். என்ன விஷயம்? தேவனை பற்றிய விஷயம். நான் சொன்ன போன வாரம், ஆண்டுடைய பிள்ளைகள் தேவனை முழுமையாக வணங்க வேண்டும், அவருக்காக வைராக்கியமா இருக்கணும். ஆண்டுடைய பிள்ளைகள் தேவனை தவிர மற்ற எந்த தெய்வங்களும் வணங்க கூடாது. உலகத்துல சொல்லுவாங்க பாருங்க, அந்த மதத்துல இருக்கிறவங்க எந்த மதத்துல இருக்கிறவங்க நாங்க கொடுத்து சாப்பிட்டாங்க, எங்க கூட இருக்கிறாங்க, எங்க கோயில் அவங்களும் சொல்லுவாங்க. அது வேற. நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னா, நாம் வணங்குகிற ஆண்டவர் தான் இந்த அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர், வானத்தையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். நீங்களும் நாம வணங்குகிற ஆண்டவர் தான், வேற எந்த தெய்வமும் சிருஷ்டிக்கல. உலகத்திலே தெய்வங்கள் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது, ஆனா இவர் ஒருவர் தான் மனிதனை உண்டாக்கினவர். நான் சொல்றேன் கேளுங்க, மனுஷர்கள் எப்படி தெய்வங்களை ஏற்படுத்தாங்க? ஆபிரகாம் ஒரு ஸ்டோரி பண்ணாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாது சொல்றேன். ஆபிரகாம் ஆண்டவர் இந்த தேவனை அறிந்து கொண்டார். அறிந்து கொண்ட உடனே அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஆண்டவர் சொல்றாரு நான் தான் கடவுள். ஆனா ஆபிரகாம் என்ன வேலை செஞ்சாருன்னா, இது போல தெய்வங்களை சிலைகளாக செய்து விற்கிற வேலை, தெய்வங்களை சிலைகளாக செய்து விற்கிற வேலை செய்து கொண்டிருந்தார். அதனால ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, சிலையை செஞ்சு விற்கிற வேலை தான். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் வெளிப்படுத்தி பேசும்போது ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவர் அறிந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். ஆனா இந்த வேலை தான் செய்யறாரு. அப்பா ஏத்துக்க மாட்டேன்றாரு. அப்பா நீ நான் பெத்த பையன், நான் சொல்றது நீ கேளு, நீ சொல்றது நான் கேட்க வேண்டியது கிடையாது, உன்னை விட எனக்கு நிறைய தெரியும், நான் சீனியர் அப்படின்ற எண்ணத்துல அவன் ஏத்துக்கல. அப்ப ஆபிரகாம் யோசிச்சாங்க, சரி இப்ப அப்பாவுக்கு புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்கலாம்? இதெல்லாம் சாமி கிடையாது, வானத்தையும் பூமி உண்டாக்குன்னு ஒருவர் இருக்கிறார், அவரை ஒரு மனுஷனும் கண்டதில்லை, இனி காணப்போவதும் இல்லை, அவர் எப்படி தன் தகப்பனுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நாள் இது போல ஒரு பெரிய ரூம்ல அந்த தெய்வ சிலைகள்லாம் இருந்துதான். ஆபிரகாம் என்ன பண்றாரா, ரெண்டு சிலையை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா சிலைகளையும் உடைச்சு போட்டாராம். உடைச்சு போட்டாராம், நைட்டோட நைட்டா வந்து உடைச்சு போட்டாராம். காலையில அவங்க அப்பா வந்து பார்த்தாராம், வந்து கதவு திறந்து பார்த்தா எல்லா சிலைகளும் உடைஞ்சு இருக்குதா, ரெண்டு சிலைகள் எதிர்க்கு நிக்குது. ஆபிரகாம் கூப்பிட்டாராம், அவருக்கு இவன் மேல டவுட், இவன் தான் கொஞ்ச நாள் என்ன பண்றான், இந்த ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறான், உடலை கூட உடைச்சிருப்பான் அப்படின்னு கூப்பிட்டு ரொம்ப கோபமா கூப்பிட்டாராம். ஏன் இந்த சிலையெல்லாம் உடைச்சேன்? ஆபிரகாம் சொன்னாங்க, அப்பா நான் உடைக்கல, நிக்குது இந்த ரெண்டு சாமிக்கு நைட்டு சண்டை, இந்த ரெண்டு சாமிக்கு நைட்டு சண்டை, இந்த ரெண்டு சாமியும் சேர்ந்துதான் மத்த எல்லா சாமிகளையும் உடைச்சிருச்சுட்டாராம். அவங்க அப்பா கடைசி வரைக்கும் ஒத்துக்கலையா? என்னங்க இப்படி நடக்கிறது இல்ல, வாய்ப்பே கிடையாதுடா. அப்ப சொன்னாரா, இதே உன்னால நம்ப முடியலடா, இது உனக்கு சுகம் தரும் எப்படி நம்புற, இது உன்னை வாழ வைக்கும் எப்படி நம்புற, இது உனக்கு மோட்ச லோகம் கொடுக்கட்டும் எப்படி நம்புற? அப்பதான் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உணர்வு வந்து ஆபிரகாம் கூட நடக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா.